கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த இரண்டாம் நாளிலே எரிகோ கோட்டையாய் உங்களை சுற்றிலும், உங்கள் குடும்பங்களை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சூழ்நிலைகளை சுற்றிலும் எதிர்த்து நிற்கிற எல்லா தடைகளையும் தகர்க்கும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேக ஜபம். இந்த இரண்டாம் நாள் ஜபத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள், கர்த்தருக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஒரு நிமிடம் போதும். ஹல்லேலூயா. ஒரே நொடி பொழுதிலே உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொண்டு வர, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுறையை கொண்டு வர இந்த கர்த்தராலே ஆகும். ஆமென். அவர் பலம் உள்ளவருக்கும் பலம் இல்லாதவருக்கும் உதவிகள் செய்கிறது நம்முடைய கர்த்தருக்கு லேசான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, எரிகோ கோட்டைகள் போன்று யாருமே உள்புக முடியாத, யாருமே வெளிவர முடியாத, முன்னேறி செல்ல முடியாத மகா பெரிய கோட்டையாய் நின்ற அந்த மகா பெரிய பயங்கரமான கோட்டையை தேவ பிள்ளைகள் எல்லாம் சுற்றி வந்தார்கள். தேவனுடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் அமைதியாய் சுற்றி சுற்றி ஒவ்வொரு நாளும் வந்தார்கள். அந்த கடைசி நாளிலே நம்பிக்கையோடு தேவனுடைய உத்தரவின் படியே ஆர்ப்பரித்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது நிச்சயமாய் என்ன நடந்தது அறிந்திருக்கிறீர்கள். அப்படியே அந்த கோட்டை யாரும் உள்ளே போக முடியாத, யாரும் உடைக்க நொறுக்க முடியாத அந்த பயங்கரமான கோட்டை தன்னாலே விழுந்து தரைமட்டமானது. தேவ பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் நின்ற நிலையிலே இருந்து அப்படியே ஒவ்வொருவரும் உள்ளே ஏறினார்கள். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதோ, அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். என்ன சவால்களை, எதிர்ப்புகளை, எந்த போராட்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இவை எல்லாம் ஓர் நாளிலே தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த மகிமையான வல்லமையின் ஆவியினால், அந்த ஆவியின் அனலினால் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிக்கும் பொழுது, ஆமென், என்ன நடக்கும்? அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை பாருங்க, நீங்கள் மலைகளை மிதித்து குன்றுகளை நொறுக்கி பொசுக்கி தவிடு பொடி ஆக்கி விடுவீர்கள். ஆமென். ஓ மைட்டி காட், மலைகளை மிதித்து நொறுக்குவீர்கள். ஓ க்ளோரி. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற மலைகளையே நல்லா கவனிங்க. யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, நிச்சயமா என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு புரியும். மலைகளை மிதித்து நொறுக்குகிற புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். சந்தோஷமா சொல்லுங்க. என்னை சுற்றிலும் இருக்கிற எரிகோ கோட்டைகள் மாத்திரமல்ல, என் குடும்ப பிரச்சனைகள், என் பிள்ளைகளால் வருகிற பிரச்சனைகள், பொல்லாத பிசாசு என் பிள்ளைகள் மூலமாக, என் மகள் மூலமாக, என் மகன் மூலமாக எனக்கும் என் ஊழியத்திற்கும், எனக்கும் என் நல்ல குடும்ப சமாதானமான வாழ்க்கைக்கும் விரோதமாய் எழும்பி நிற்கிற எரிகோ கோட்டைகள் மாத்திரமல்ல, எரிகோ கோட்டையாய் மாத்திரமல்ல, மலைகளாய் எழுந்து நிற்கிற எல்லா மலைகளையும் இடித்து நொறுக்கி தூசி பொடியாக்கி விடுகிற அனுபவத்தை கர்த்தர், அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அருமையான தேவ பிள்ளைகளே, மலைகளை மிதித்து குன்றுகளை பொடியாக்கி விடுவோம். ஓ மைட்டி காட், எத்தனை மகிமையான ஒரு அபிஷேகம் பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இருக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் மீது இருக்கும் பொழுது, ஓ க்ளோரி, ஐயா, அங்கே விடுதலை உண்டாகும். உங்க குடும்பத்துல, ஜீவிதத்துல, வாழ்க்கையில, பைனான்ஸ்ல, எல்லாவற்றிலும் விடுதலை உண்டாகும். ஓ க்ளோரி. எப்படியா உண்டாகும்? பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ, அது கடல்லையோ, காற்றிலேயோ, நிலத்திலேயோ, பாலைவனத்திலேயோ அல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்னிலோ அல்லது உன்னிலோ, அன்பு சகோதரியே, உனக்குள்ளோ ஆர் எனக்குள்ளோ, அவர் எங்கேயோ அங்கே விடுதலை. முதல்ல நம்ம சரீரத்துல விடுதலை, நமக்குள்ளே விடுதலை, பிறகு நம் மூலமாய் விடுதலை. யாருக்கு முதல் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் பிள்ளைகளிலே, உங்கள் கணவன் மீது, மனைவியின் மீது, பெற்றார் மீது, மாமா மாமி, எல்லோர் மீதும் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள்
கொட்டைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் மேல் இருக்கிற அக்னியாய் பற்றி எரிகிற, நல்ல கவனிங்க, அக்னியாய் பற்றி எரிகிற அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே எல்லா எதிரி கோட்டைகளும் எதிர்ப்பும் சூனியங்களும் சதிகளும் சிதறி போகும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தடைகளை எல்லாம் தகர்க்கும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேக ஜெபம் இந்த 2ஆம் நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, மறுமலர்ச்சியை கொண்டு வரும். நிச்சயமாய் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னது போலவே அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் வரப்போகிறது. ஐயா, இது வருகிற நாட்களிலே பரிசுத்த ஆவியில் அனலாகுங்கள், அனலாகுங்கள். தேவனுடைய வசனங்களை தியானிக்கிறதன் மூலமாய் நீங்கள் அனலாகுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை தியானித்து விசுவாசித்து அறிக்கை செய்கிறதன் மூலமாய் அனலாகுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, முடிந்தவரை, கூடுமானவரை நீண்ட நேரமாய் நீங்கள் பேசுகிற எல்லா அந்நிய பாஷைகளினாலும், அந்த பரலோக அக்னிமயமான பாஷைகளினாலும் அனலாகுங்கள். ஓ க்ளோரி. இந்த அனல் என்ன செய்ய தெரியுமா? உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா மந்திர சூனியங்களையும் சதி சூனியங்களையும் எல்லா பிசாசு கூட்டங்களையும் சிதறடிக்கும். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் உங்களை எதிர்த்து நிற்கும் எல்லா தடைகளையும் தகர்த்து போடும். எரிகோ கோட்டையாய் உங்களுக்கு விரோதமாய் சுற்றப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் நிர்மூலமாகி போகும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு சகோதரனே, சகோதரியே. இவையெல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. ஐயா, கர்த்தருடைய ஆவியினாலேயா? ஆமா, கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே வாசமாயிருக்கிற என் அன்பு சகோதரன, சகோதரியே, உனக்குள்ளே வாசமாயிருக்கிற அந்த நல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. சொல்லுங்க, என் தலையில கை வச்சு சொல்லுங்க, என் மீது இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றிருக்கிற இந்த பரிசுத்த ஆவி என்பது அன்பு தேவ பிள்ளைகளை ஏதோ உங்களை ஒரு அசைவு, அருமையாய் அசைக்கிற ஒரு அசைவு மாத்திரம் அல்ல, உங்கள் மீது புறாவை போல் இறங்கி வருகிற ஒரு மென்மையான காரியம் மாத்திரம் அல்ல, அல்லது உங்கள் மீது ஒரு எண்ணெய் ஊற்றப்படுவது போன்ற அனுபவமும் அல்ல. தெய்வமே உங்கள் மீது இறங்கி வருகிறார். ஐயா, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியே உங்கள் மீது இறங்கி வருகிறது மாத்திரமல்ல, அவரே மகிமையின் நம்பிக்கையாய், மகிமையின் நம்பிக்கையாய், நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிற, எந்த வகையிலும் நம்பிக்கையே நல்வாழ்க்கையே இல்லாமல் இருக்கிற உங்களுக்குள்ளே அவர் இறங்கி வரும் பொழுது மகிமையின் நம்பிக்கையாய், உங்க திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, உங்க பைனான்ஸ்ல, உங்கள் நீங்கள் செய்து வருகிற ஊழியங்களிலே, நீங்கள் செய்து வருகிற பணிகளிலே, ஊழிய தொழில்களிலே, எல்லாவற்றிலும் எப்படி வருவாரா? மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதுவே பெரிய ரகசியம் என்று கொலோசியர் 1:27 பவுலடியார் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரியட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிற அன்பின் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியின் அனுகிரகத்தை பெற்ற பிள்ளைகளை பார்த்துதான் சொல்லுகிறார், நீங்களே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாய், உப்பாய் இருக்கிறீர்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மீது இருக்கிறபடியினாலே கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று பவுலடியார் சொல்லுகிறாரே, அப்படியே கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா நுகங்களும் எல்லா நுகங்களும் எல்லா நுகங்களும் முறிந்து போகும். மாற்றமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ க்ளோரி.
நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எந்நாளிலே? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது, அந்த மகிமையான மாற்றங்கள் உங்களுக்குள்ளே தொடங்கும் பொழுது, அந்த பூரண கிருபையை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் அந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் நல்லா கவனிங்க. 1 யோவான் 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரிலே நிலைத்திருக்கிறான், பரிசுத்த ஆவியிலே நிலைத்திருக்கிறான். அவரும் ஆவியாயிருக்கிற இந்த கர்த்தரும் அவனிலே நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஓ க்ளோரி. அவர் நமக்கு, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரலோக தேவன் நமக்கு தந்திருக்கிற அவருடைய ஆவியினாலே நாம என்ன அறிந்திருக்கிறோம்? அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனே உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அறிந்து கொள்வதனால் என்ன பிரயோஜனம்? நம்புகிறதினால் என்ன பிரயோஜனம்? அந்த நம்பிக்கை உங்களுக்கு தைரியத்தை, அந்த நம்பிக்கை உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தோடு வல்லமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, எல்லா எரிகோ கோட்டைகளாய் உங்களை எதிர்த்து நிற்கிற, தடையாய் நிற்கிற எல்லா அந்தகார அரண்களும் கோட்டைகளும் அப்படியே தவிடு பொடியாய், பொடி சுக்கு நூறாய் நொறுங்கி போகும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள். பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னது போல, நான் உன் தலையிலே என் கைகளை வைத்த பொழுது நீ பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு, எழுப்பு. ஆமென். அனல் மூட்டி பற்றி எரிய செய்யும் பொழுது, ஓ மைட்டி காட், நீங்கள் அப்படியே உயர உயர, ஓ க்ளோரி, ஹையர் லெவல் டு ஹையர் லெவல்ஸ். ஆமென். மகிமைக்கு மேல் மகிமை அடைவீர்கள், உயரத்திற்கு மேல் உயரமாய், உன்னதமாய் உன்னதங்களிலே பறப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான மாற்றம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். கர்த்தர் உங்களை அப்படியாய் என்ன செய்வாரு? ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:9 முதல் 12 வரையாய் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நன்றாய் கவனியுங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஓ அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்று இருக்கிற நிலைமையை, இன்று இருக்கிற ஒரு பொசிஷனை, இன்று இருக்கிற ஒருவேளை அந்த சிக்கலான, சிரமமான, கொடுமையான சூழ்நிலைகள் உங்களுடையது என்று விசுவாசிக்காமல், கர்த்தர் உங்களுக்காய், ஓ தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்திற்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை, ஓ கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் எந்த மனுஷனுடைய இருதயங்களிலும் தோன்றவும் இல்லை. ஓ க்ளோரி. அப்ப நமக்கு எப்படியா தெரியும்? நமக்கோ, ஹல்லேலூயா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கோ தேவன் அவர்களை, அவைகளை, அவை எல்லாவற்றையும் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்தறிந்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு என்ன நடக்கும் நாளை? உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? உங்கள் ஜீவிதத்திலே என்ன மேன்மைகள் வரப்போகிறது? ஐயா, உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன? எந்த உயர்விலே, எந்த உயர்வும் உன்னதமுமான சிங்காசனங்களிலே உட்கார போகிறார்கள் என்ற தேவனுடைய ஆழங்களை எல்லாம் அறிந்திருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் அவரே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். நிச்சயமாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. அவர் சின்னவனை, சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து, எளியவனை குப்பையில் இருந்து தூக்கி, பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பார் என்று உறுதியாய் நம்புங்கள். இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. படுத்திருக்கிற உங்கள் பிள்ளையை, படித்துக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளையை, வரும்போதும் போகும் போதும் ஒரு ராஜகுமாரனை பார்ப்பது போல் பாருங்கள். ஆமென். உங்கள் பிள்ளைகளை அற்பமாய் பார்க்காதிருங்கள். ஒரு ராஜ
ராஜகுமாரரை பார்ப்பது போல் பாருங்கள். உங்கள் மகளை பார்க்கும் போது ஒரு ராஜகுமாரத்தையை பார்ப்பது போல் பாருங்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் எல்லாம் என் பந்தியோரம் ஒலிவமர கன்றுகளை போல வளருவார்கள். என் பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாளிலே என்னை அன்போடும் அரவணைப்போடும் நிச்சயமாய் என்னை அவர்கள் எழும்பி என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமென். என் பிள்ளைகள் எல்லாம் என் சபையிலே, நான் செல்லுகிற இடங்களிலே, நான் வாழுகிற பகுதிகளிலே என்னை உயர்த்தும். என் கொம்பை உயர்த்தும். என் மகிமையை உயர்த்தும் செங்கோலாயிருப்பார்கள் என் பிள்ளைகள். நம்புங்கள், விசுவாச அறிக்கையிடுங்கள், அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. இதை எவனும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, எந்த மனுஷனுடைய இதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சொந்த கரங்களினால் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரே அவர் கைப்பட எழுதி இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறாரே. இவைகள் தான் நடக்கும். என்னை பற்றி என் தேவன் எழுதி தந்த காரியங்கள் தான் நடக்கும். எந்த மனிதனுக்கு இது தெரிந்ததோ தெரியவில்லையோ, மக்கள் புரிந்து கொண்டார்களோ புரிந்து கொள்ளவில்லையோ, இவைகள் தான் நடக்கும். ஹல்லேலூயா. ஆவியாயிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளில் சொல்லப்பட்டவைகள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆமென். என் பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாளிலே, சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாளிலே எஸ்தரை போல, ஆமென், அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக அவளை போல் வாழுகிற 1000 பிள்ளைகளுக்கு முன்பாக ராஜாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாய், ராஜாவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜகுமாரத்தியை போல் என் மகள் வாழுவாள். ஆமென். என் மகன் ஒரு தானியேலை போல எத்தனை அடிமைத்தனத்திலே இன்று இருந்தாலும் சரி, எத்தனை தேசங்களை, சொந்த வீடுகளை, சொத்துக்களை, சொந்தமாய் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தனிமரமாய் நின்றாலும் என் மகன் ஒரு நாளிலே, என் மகள் ஒரு நாளிலே, என் கணவன் ஒரு நாளிலே தானியேலை போல உயர்த்தப்படுவதை என் கண்கள் காணும். ஆமென். தைரியமாய் அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதை, சாபமும் ஆசீர்வாதமும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதை மறந்து விடாதே என் சகோதரியே. உன் பிள்ளைகளின் மீது கண்ணீரோட நல்ல வார்த்தைகளை விதையுங்கள். ஐயா, இத்தனை பாடுகளுக்கு மத்தியிலா என் பிள்ளை படுக்க பாயில்லாமல் இருக்கிறானே, என் பிள்ளைகளுக்கு குடிக்க கஞ்சி இல்லையே, ஐயா, என் பிள்ளைகள் படிக்க வைக்க வேண்டிய இடங்களிலே படிக்க வைக்க முடியவில்லை, என் பிள்ளைகளின் குடும்பத்திலே எல்லோரும் சின்னவனை போல் காணப்படுகிறான், என் பிள்ளை ஒரே அற்பமாய் எண்ணப்படுகிறவளை போல என் மகள் எங்கோ ஒரு அனாதை பிள்ளையை போல இருக்கிறாள், எல்லாம் இருந்தும் இல்லாதவர்கள் போல இருக்கிறோம், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எங்கோ எதிலோ எப்படியோ அடிமைப்பட்டு விட்டோம். கவலைப்படாதிருங்கள். ஆமென். அந்த அடிமை சாசனத்தில் இருந்த, அடிமை கூட்டத்தில் இருந்த ஒரு தானியேலுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தது என்று வாசிக்கிறோமே. அந்த தேவனுடைய ஆவி இருந்ததினாலே அந்த இளைஞன் எப்படி எல்லா அடிமை சங்கிலிகளிலும் இருந்து விடுபட்டவனாய் ராஜ சமூகத்தில் நின்றானோ, எப்படி அவன் ராஜ சமூகத்தில் நின்றது மாத்திரமல்ல, அவன் ஒரு ராஜரீகமான மேன்மையை பெற்றுக் கொண்டானோ, அப்படியே என் மகன், அப்படியே என் மகள் நிச்சயமாய் சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் காணும்படியாய் மகிமையாய் உயர்த்தப்படுவாள் என் மகள் என்று உறுதியாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடுகிற இந்த அறிக்கைகளை கர்த்தரே சொல்லுவார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவளுக்கு எல்லாம் கூடும். மைட்டி காட். எத்தனை செல்வங்கள், எத்தனை சொத்துக்கள், சுகங்கள், மாட மாளிகைகள் இருக்கிறவர்களை பார்த்து, மெத்த படித்தவர்களை பார்த்து மாத்திரம் கர்த்தர் சொல்லவில்லை. யாருக்கு விசுவாசம் இருக்கிறதோ தேவ வார்த்தைகளின் மீது, இது தேவ வார்த்தைகள், எனக்காய் சொல்லப்பட்டவைகள், என் பிள்ளைகளுக்காய் எழுதி தரப்பட்டவைகள், இவைகள் எங்களது பிரமாண பத்திரம் என்று நம்புகிறவருடைய வாழ்க்கையிலே இது நிச்சயமாய் கூடும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள். நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆமென்.
மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குள்ளே இவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் ஆமென் நிறைந்தவர்களாய் வாழுங்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகள், யார் யார் அந்த நிலைமையிலேயோ இல்லையோ, நிச்சயமாய் நீங்கள் இந்த வேதத்திலே பரிசுத்த ஆவியை குறித்து எழுதப்பட்ட நல்ல வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியுமாய் தியானியுங்கள். மறுபடியுமாய் தியானியுங்கள். ஐயா, மறுபடியுமாய் தியானியுங்கள். என் தெய்வமே, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கேளுங்க வாய் திறந்து. என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும், என் பிள்ளைகளை நிரப்பும். எங்கள் மீது உங்க அபிஷேக தைலத்தை இன்று ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகையிலை பாய்ந்தோட செய்வேண்டி சொன்னீங்களே, எங்கள் மீது அந்த ஜீவ தண்ணீரை ஊற்றுவீராக. ஓ க்ளோரி, தேங்க் யூ லார்ட். ஒரு அபிஷேக தைலம் எங்கள் ஒவ்வொருவர் மீது ஊற்றப்படும்படியாய் என் தெய்வமே, அந்த சாமுவேலின் கையில் இருந்து சரிக்கப்பட்ட தைல கொம்பின் தைலங்கள் அப்படியே அந்த சின்ன தாவீதின் உச்சம் தலையிலே ஊற்றப்பட்ட பொழுது அந்த சாதாரண ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த இளைஞன் ஒரு மகா பெரிய தேசத்தை ஜெயம் எடுக்கிறவனாய், தேசத்திலே ஜெயம் எடுக்கிறவனாய், ராஜ சமூகத்திலே நிற்கிறவனாய், ராஜாதி ராஜாவாய், சமஸ்த இஸ்ரவேலின் ராஜனாய் உயர்த்தப்பட்டது போல என் பிள்ளைகள் உயர்த்தப்படும்படியாய், நானும் என் பிள்ளைகளுமாய் உயர்த்தப்படும்படியாய் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் எங்கள் மீது ஊற்றப்படட்டும். என் தெய்வமே, ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. வாய திறந்து சொல்லுங்க, ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தினால். ஓ, தலைகளிலே கையை வைத்து விசுவாசத்தோடு சொல்லுங்கள், அப்பா, ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறீர். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆமென். இப்படியாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஓ மைட்டி காட், உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா அந்தகார இருள்களும், எல்லா எரிகோ கோட்டைகள் போன்ற எல்லா இருள்களும் இந்த அக்னிக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெற்றிருக்கிற இந்த அபிஷேகம் சாதாரணப்பட்டதல்ல. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும். ஆமென். எல்லா நுகத்தடிகளையும் முறிக்கும். ஓ க்ளோரி. முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற, நம்மிடம் இருக்கிற எல்லா நுகங்களையும் முறிப்பதோடு நம் அருகாமையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், குடும்பத்தார், கணவன், மனைவி, யார் மீது இருந்தாலும் சரி, எல்லா நுகங்களையும் முறிக்கிற வல்லமை நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்திலே இருக்கிறது. ஆமென். இந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களில் இருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஹல்லேலூயா, ஓ வறண்டு போய் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும். அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை எப்படி வறண்டு போய் வறண்டதும் வனாந்தரமும் அவாந்தர வெளியுமாய் இருந்தாலும் இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் பசுமையை, மலர்ச்சியை, ஓ க்ளோரி, செழுமையை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியே கேளுங்க. என் தெய்வமே, என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால், ஐயா, எங்களோடு என்றென்றுமாய் இருக்கிற நல்ல பரிசுத்த ஆவியினால், அந்த நலத தைலத்தினால், அந்த அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லாம் மனமடிவாக்குகிற அல்லது எங்களை அவமானப்படுத்த நினைக்கிற, எங்களுக்கு விரோதமாய் சூழ்ந்து நிற்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் 7 வழியாய் சிதறி போகும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பி இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள், ஓ லார்ட், ஆமென், இந்த வல்லமை மகா பெரிய வல்லமை, ஓ இந்த மகா பெரிய டுனாமிஸ் வல்லமை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பயங்கரமான ஆயுதங்களை, அணுகுண்டுகளை காட்டிலும் மகா பயங்கரமான டுனாமிஸ் வல்லமையாய் இருக்கிற இந்த அக்கினிமயமான சக்தி, ஓ க்ளோரி, இந்த சக்தியினால் எல்லா அரண்களும் நிர்மூலமாகட்டும்.
எல்லா எரிகோ கோட்டைகளும் இந்த 2ஆம் நாளே நாங்கள் சுற்றி வருகிறோம். எல்லா எரிகோ கோட்டைகளும் இந்த 7ஆம் நாள் வரப்போகிற 7 எல்லாம் எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் குடும்ப ஜீவிதத்திலே எங்கே எங்கே இருக்கிற தடைகள், ஆமென் ஆண்டவரே, நன்றாய் படிக்க முடியாதபடி, பரீட்சைக்கு போகிற பிள்ளைகள் படிக்க முடியாதபடி, சுகவீனம், பலகீனம், இன்னும் பல்வேறு டைவர்ஷன்ஸ், ஆமென், ஜெபிக்க முடியாதபடி, படிக்க முடியாதபடி, ஞாபகம் வைக்க முடியாதபடி, பரீட்சைகளை நன்றாய் எழுத முடியாதபடி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறிவைத்து தகர்க்கிற எல்லா அந்தகார ஆவிகளும் சிதறடிக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். சொல்லுங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க சொல்ல முடியும். ஏன்னா you are anointed and appointed. ஆமென். நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டதெல்லாம் அபிஷேகமும் அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகப்பட்டிருக்கிறீர்கள், அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். வானத்தில் இருந்து மின்னலை போல சத்துரு விழுந்தாலும், அது எங்க விழுந்தாலும் சரி, உங்கள் வீட்டின் மீதோ, பிள்ளைகளின் மீதோ, மகள், மகன், கணவன், மனைவி, யார் மீது விழுந்தாலும் சரி, சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாரே. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமையான அதிகாரத்தினால் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அரண்கள் எல்லாம் என் பிள்ளைகளை எழும்ப விடாதபடி, என் குடும்பத்தை எழும்ப விடாதபடி, ஆமென், என்னை எழும்ப விடாதபடி தடுக்கிற எல்லா அந்தகாரத்தின் அரண்களும், எல்லா எரிகோ கோட்டைகள் போன்ற தடுப்புகளும் தடைகளும் நொறுங்கி போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ லார்ட், in the mighty name of Jesus, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் ஆமென் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய், ஆமென் ஆண்டவரே, ஒரு தானியேலை போல எழும்புகிற என் மகனை இன்று பார்க்கிறேன். சொல்லுங்க, என் மகன், என் மகள், ஓ நிச்சயமாய் ஒரு எஸ்தரை போல, ஒரு நல்ல தெபோராளை போல, ஒரு நல்ல ரூத்தை போல அந்த மேன்மையான பங்கை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக தயவு என் பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, அந்த தானியேலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவி எப்படி அவனுக்கு கொடுத்த ராஜரீக மேன்மையை போல என் தெய்வமே, ஐயா, எல்லோராலும் தூக்கி எறியப்பட்ட என் மகனை, ஐயா, எல்லோராலும் குழியிலே எறியப்பட்டதும், வீண்பலி சுமத்தப்பட்டதும், ஆமென், இல்லாத குற்றங்களினால் எங்கள் ஒதுக்கப்பட்டதுமாய் இருக்கிற எங்கள் மீது ஒரு தெய்வீக வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. செய்யாத குற்றங்களை, செய்யாத பாவங்களை செய்து விட்டதாய் எங்களை அடித்தார்கள், நொறுக்கினார்கள், எங்களுக்குள்ளதை பறித்துக் கொண்டார்கள், எங்களை சிறையிருப்பிலே அடைப்பது போல அடைத்து விட்டார்களே. இனி வாழ்வதா சாவதா என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறோமே. யோசேப்புக்கு வந்தது போல ஒரு தேவ கிருபை, ஆமென். சிறைச்சாலையிலே இருந்த அந்த யோசேப்புக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தது என்று கண்டார்களே. என் தெய்வமே, எப்படி ஒரு யோசேப்பு உயர்த்தப்பட்டானோ அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே உயர்த்தப்படும்படியாய் சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கட்டும். இப்பொழுதே சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சிறை கதவுகள் எல்லாம் திறக்கப்படும்படியாய், ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அந்த ராஜரீக மேன்மைகளை இவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக தயவு உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. அப்படியாய் கர்த்தர் செய்கிற மகிமையான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, ஐயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வழிகள் உம்முடைய வழிகள் அல்ல ஐயா, எங்கள் நிறைவுகள் உம்முடைய நிறைவுகளும் அல்ல. ஓ, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வாய் இருக்கிறதோ அத்தனையாய் நீர் எங்களை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்து, ஐயா, எங்கள் சகோதர சகோதரிகளை குறித்து என் தெய்வமே நீர் வைத்திருக்கிற ராஜரீக மேன்மைகளை இன்று கட்டவிழ்க்கும்படியாய், இன்று இவர்களுக்கு அவைகள் உண்டாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரியின் பிள்ளைகள் எல்லாம் எழும்பி இவர்களை, அம்மானி பாக்கியவதி, எங்களை நன்றாய் நடத்தினீர்கள் என் தகப்பனே, நீர் தேவனுடைய மனிதன், எங்களை செம்மையான வழியிலே நடத்தினீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் பிள்ளைகளுக்கு ஒரு ராஜரீக மேன்மை உண்டாகட்டும்.
ஆமென். தடைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் எழும்ப முடியாதபடி, நாங்கள் கடந்து செல்ல முடியாதபடி, செல்ல வேண்டிய தேசங்களுக்கு ஆமென் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளாதபடி, வர வேண்டிய நல்ல கான்ட்ராக்டுகளை, நல்ல வேலைகளை, நல்ல லாபகரமான விஷயங்களை, மகிமையும் மகத்துவமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளாதபடி, பெற்றுக்கொள்ள முடியாதபடி என் அன்பு சகோதர சகோதரிகளை சுற்றிலும் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் விழும்படியாய் ஜெபிக்கிறேன். மாரா சந்தரபா எரி சுந்து ருகபர சந்தரபதரவோ எரி கபரு கபர சந்தரபதரவோ துருகபரதரவோ. Thank you Lord. அடைபட்ட கதவுகள் திறப்பதாக. அந்த காரத்தின் பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தின் புதையல்களும் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த இரண்டாம் நாளிலே எரிகோ கோட்டையாய் எழும்பி நிற்கிற எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும். பிசாசின் கிரியைகளும் எல்லா அந்தகாரத்தின் அரண்களும் கோட்டைகளும் நொறுங்கி போகட்டும். Thank you Lord. உங்க சமூகத்திலே எங்களை முற்றுமையாய் தாழ்த்துகிறோம் சுவாமி. கர்த்தர் அப்படியே செய்கிற மேலான தயவுக்காக அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, உங்களை பார்க்கும் பொழுதும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தராலே ஒரு விசேஷித்த மேன்மைக்காக நான் ஆயத்தம் பண்ணப்பட்டவன். ஆமென். எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளும் அரண்களும் நொறுங்கி போகும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், நம்புங்கள், விசுவாச அறிக்கையிடுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இப்படியாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் சொல்லுகிற அந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். ஆமென். மறுபடியுமாய் நீங்கள் இப்படியாய் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தரே சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். இவன் விசுவாசிக்கிறபடியினால் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று கர்த்தர் சொல்லுவார். அந்த நல்ல ஸ்டாண்டர்ட்ல நீங்க நிற்கும்படியாய், அந்த மேன்மையும் மகிமையுமான லெவல்ல அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் உயர்வீர்கள். அதற்காகவே இந்த ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் தலையிலே வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்ப நீங்க எவ்வளவு மேன்மையான காரியங்களை யோசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஜெபியுங்கள், ஜெயமெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.